ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று உனக்கு கிடைத்துவிடும். இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய். என் தங்க குழந்தையே, அந்த நம்பிக்கையில்தான் இந்த தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றாலும் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுகின்றது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் மனவேதனைகளை இப்பொழுது உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. என் தங்க குழந்தையே, இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் மனநிலையை உன் தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நான் ஒரு நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடியும் வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்ததால் தான் இப்பொழுது இவ்வளவு வேதனைகளை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையை, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றதல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்க மாட்டாய். என் குழந்தையே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றிவிடக்கூடியது. என் குழந்தையே, தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடப்பதில்லை. அதை ஒரு பொழுதும் உன் தாயானவள் நான் மறுக்கவும் இல்லை என் குழந்தையே. ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த மாற்றங்கள் உனக்கு கொள்ள முடியாததாக இருந்தாலும் கூட இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை என்பதே உண்மை. என் குழந்தையே, அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கின்றது. இடையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக
சில மாற்றங்களை செய்ய வேண்டி இருந்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, ஆரம்பத்தில் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் அதிகமாக இல்லை. அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு என் குழந்தையே, உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது. இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ சிந்திக்கின்றாய் என் குழந்தையே. ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது, உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்ததே கிடையாது. வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ அல்லது இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் ஒருபொழுதும் நினைத்ததே கிடையாது. என் தங்க குழந்தையே, நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ, நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது இதையெல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றோனோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே. ஆனால் உன்னுடைய துணை ஒருபொழுதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவர் என்னுடைய உணர்வுகளுக்கு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன். அவர் என்னுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை. அப்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா? நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் நான் விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதனால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன் தாயானவள் சொல்வது யார் உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் தங்க குழந்தையே. இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்து விலக்கி நினைப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. உனக்கு வாழ்க்கை கொடுப்பேனே என்று அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ? வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் தங்க குழந்தையே. நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியேதான் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் இருந்து தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் தனக்கு நடக்கின்ற சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்தால் ஒருபொழுதும் போதும், ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்ற நம்பிக்கையை கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என் தங்க குழந்தையே என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். என் தங்கமே, இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ மாறிவிட்டாய் என்ற வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன என்பதனை, எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதனையெல்லாம் நீ உன் மனதிற்குள் வைத்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனை
உண்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும். எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, இப்படி செய்தாயானால் எல்லா உறவுகளுக்குள்ளும் எல்லோரும் எதிர்பார்ப்பது இது ஒன்று மட்டும்தான். பிரிவென்ற வார்த்தைக்கு எந்த ஒரு வேலையும் அந்த உறவுகளிடையே இருக்காது. தெரிகின்றதே, தினமும் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டு குறையாக பேசுகிறார்களே, முன்பு போல என் மீது அக்கறையோ கவனமோ செலுத்தவில்லையே என்று என் குழந்தை நீ போக்கு காண்பிக்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? நம்மிடத்தில் பேசுவது குறைந்துவிட்டது, மனம் விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதில்லை, நான் தவறு ஏதும் செய்துவிட்டேனோ, மனதில் என்ன இருக்கின்றது என்பதும் நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கிறோம் என்றும் ஒரு குற்ற உணர்வும் குழப்ப நிலையும் என்னுடைய குழந்தையின் மனதில் இருப்பது உன் தாயானவள் எனக்கு தெரிகின்றது. யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததையும் மனதிற்குள் பொசுங்கி அழுவதையும் உன் அம்மா நான் கண்டுவிட்டேன். அதனால்தான் இப்பொழுது உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் பேச வேண்டும், உனக்கு ஒரு உண்மையை உரைக்க வேண்டும், உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னிடம் சொல்ல வேண்டும் என் தங்கமே என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையான நியாயம் இருக்கின்றது என்றால் அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டதும் உண்மைதான். ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது உன்னுடைய குழப்பங்களுக்கு என்று தெளிவான பதிலைத்தான் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இதனை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். நீ நம்பினாலும் நீ நம்பாவிட்டாலும் உன் அம்மா சொல்வது நிஜம், உண்மை மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா சொல்ல போகின்ற விஷயம் இரண்டு விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு வித்தியாசமானது. என் தங்கமே, ஒருவேளை அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியும். ஒருவேளை வேறு யாரோடும் அவர்கள் தொடர்பில் இருப்பார்களோ என்ற எண்ணம் சந்தேகம் வருமாக இருந்தால் என் தங்கமே, அதை தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் எப்பொழுதுமே அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களா? எந்த விஷயங்களையும் யாரிடம் சொல்வது இல்லை என்றாலும் அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவரின் வேலைகளில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? எந்த விஷயங்களையும் யாரிடம் பேசுகிறார்கள்? அவர்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையாக கூட இருக்கலாம். மேலும் மனக்குழப்பம் இருக்குமானால் உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் எதற்காக இப்பொழுது இரண்டு விதமாக பிரிக்கிறேன் என்றால் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது சூழ்நிலை மற்றும் சுய ஒழுக்கத்தை பொறுத்தது. எப்பேற்பட்ட மனிதர்களும் சூழ்நிலை மாறிவிட்டால் தவறு செய்து விடுவார்கள். அவர்கள் எந்த விஷயத்திலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்தி விடுவார்கள். இது நாம் அறிந்த உலக உண்மை. கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு அவர்களை நாம் ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருந்தால் எந்த லாபமும் இல்லை. அதனால்தான் என் தங்க குழந்தையே, எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது. அதற்காகத்தான் உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றாரா என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பதும் அதுவும் அன்போடும் பேசுவதும் மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விழுவது போல தொலைபேசியை யாரிடமும் காட்டக்கூட மறுப்பது, இது போன்று இருக்குமாயின் அவர்கள் சற்று உன்னிப்பாக கவனிப்பது
நினைப்பதோடு மட்டுமல்லாமல் தெளிவான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட வேண்டும். உன் அன்பு மீது அக்கறை இல்லாதவர்களுக்கு உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள். உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களை நீ விலக்கி வைப்பதே சாலச் சிறந்தது. அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாரிடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது. என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தினை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கை துணை சில நாட்களாகவே மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? அவருக்கு சில நாளாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நெருக்கடி பொருளாதார தேவைகளும் எதிர்கால பயம் சார்ந்த நெருக்கடியும் தான். என் தங்கமே, பணம் அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் போதிய வருமானம் இல்லை. குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை. எவ்வாறு கஷ்டப்பட்டு எப்படி வேலை செய்வது, எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்று மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நம்பி இருப்பவர்களுக்கு, நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்ய முடியவில்லையே, அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லையே. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். வேலையில் எங்கே சென்றாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதே. வேலையில் மன நிம்மதி இல்லையே. எங்கு சென்றாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை. அங்கு சரியாக எதுவுமே வருவதில்லை. எதுவுமே சரியாக நடப்பது கிடையாது. வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகிறது. அதனால் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் ஒரு முடிவினை எடுக்க முடியும் என்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். என் தங்கமே, இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று. என் தங்க பிள்ளையே, இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தையே சுமப்பதால் தான் இருவருக்குமே இது பொருந்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாது. அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க தொடங்கிவிட்டார்கள். குடும்பத்தின் பொறுப்பையும் அவர்கள் தூக்கி சுமக்கிறார்கள். அதனால் அம்மா சொல்வது இருவருக்குமே பொருந்தும். என் தங்கமே, யாரையுமே இங்கு பிரித்து பார்க்க வேண்டாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே தவிர பிரச்சனை இல்லாதவர்களின் வாழ்க்கை என்று எதுவுமே கிடையாது. குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் கொண்டு, எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் கொண்டவர்கள் ஒரு பொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து தவற மாட்டார்கள். எக்காலத்திலும் வேறு ஒரு உறவினை தேடி செல்ல மாட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் தன்னை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றுவதுதானே அவர்களினுடைய தலையாய கடமையாக இருக்க போகின்றது. அவர்கள் மீது சந்தேகம் ஒரு நாளும் தேவை கிடையாது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்கி சுமக்கப் போகிறோமோ என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டுதான் அவர்கள் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாய்விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட உன்னுடைய கருத்து ஒன்றாகவும் அவரினுடைய கருத்து வேறொன்றாகவும் இருக்கிறது. இதனால் அவருக்கு ஏற்றது போல பேசி அவரினுடைய மனநிலையை உன்னுடைய மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே இரண்டு பேரும் சேர்ந்து சமாளித்து கொள்ளலாம். நீங்கள் மட்டும் உங்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களிலே தன்னம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே நான் சுமூகமாக பேசி அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று அவர்களிடம் ஆறுதலான வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டும். இங்கே நீ சொல்வதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி என்ற பேச்சிற்கு இடமே கிடையாது. இடமே கொடுக்காமல் இருவரும் சேர்ந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். உன்னுடைய கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தாலுமே அவர்களை நல்ல வழிக்கு உன்னுடைய அன்பு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளிலும்